கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆமென் ஸ்தோத்திரம். நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தையில் சேரா ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. மந்தையில் சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. ஊற்று தண்ணீரே, ஓரும் கிணறே, தாகம் தீர்க்க வாரும் ஐயா. ஊற்று தண்ணீரே, ஓரும் கிணறே, தாகம் தீர்க்க வாரும் ஐயா. தகப்பனே தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். தகப்பனே தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்னதமான உறவின் மறைவே, சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. உன்னதமான உயர்வின் உறவே, சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே. பலத்த துருகமே, நங்கூரமே, ஆபத்தின் கேடகமே. பலத்த துருகமே, நங்கூரமே, ஆபத்தின் கேடகமே. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். தகப்பனே தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் எல்லாம் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருகிறீர் அப்பா. நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் வந்து அசைவாடுகிற ஆண்டவரே, உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்கள் உலாவுகிற கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இந்த நாளை எங்களுக்கு மனமகிழ்ச்சி நாளாய் தந்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 9வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக புறப்பட்டு வந்தபோது ஜனங்களுடைய நிலையை கண்டு ஆண்டவர் மனதுருகினதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான வசனம். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்தார்கள். வியாதிஸ்தர்களாக, கடன்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, பலவிதமான இன்னல்கள் மத்தியிலே வேதனையை சுமந்து கொண்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவன் கொடிய ரோகங்களோடும் சத்துருவனுடைய பலவிதமான கண்ணிகளிலும் கட்டுகளிலும் அகப்பட்டு விடுதலை இல்லாமல் இயேசுவினிடத்தில் திரளான ஜனங்கள் வந்தார்கள்.
அப்படி வந்த ஜனங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து அவர்களை எல்லாரையும் ஒன்றாக பார்த்துவிட்டு இன்றைக்கு வந்திருக்கிற மக்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து விளக்கமாக சொல்வதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆடுகளைப் போல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மேல் இயேசு மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது அநேக நேரங்களில் இது போன்ற சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் உதவியற்ற நிலை, தள்ளப்பட்ட ஒரு நிலை உண்டாகிறதை பார்க்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் இன்றைக்கி தள்ளப்பட்டு உதவியற்ற நிலையில் காணப்படுகிறீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கண்டு உங்கள் மேல் மனதுருகுவதாக சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்கள், இந்த ஜனங்கள் திரளான ஜனங்களை கண்டபோது அவங்க மேலே மனதுருகினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போன அந்த ஜனங்கள் பலரும் வியாதிஸ்தர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு வியாதியின் கொடுமையில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களை கண்டு மனதுருகி உங்களை சொஸ்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசித்தால் ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள். மத்தேயு 15:32 வாசிக்கும் பொழுது, பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. 3 நாட்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து இயேசு, நான் இவர்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் 3 நாட்களாய் பட்டினியாக இருக்கிறார்களே என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய மனதுருக்கம். ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறார். வியாதிஸ்தர்களாக இருந்தவர்கள் மேலே மனதுருகிறார். பட்டினியாக இருக்கிற மக்கள் மேலே அவர் பரிதவிக்கிறார். இன்றைக்கி நீங்களும் கூட தரித்திரத்தில், ஏழ்மையில், உங்களுக்கு செலவுக்கு கூட பணம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இயேசுவினிடத்திற்கு வந்து பாருங்கள். நீங்கள் அவரிடத்திற்கு வந்தால் அவர் உங்கள் மேல் பரிதாபம் கொண்டு மனதுருகி அவர் சொல்கிறாரு, நான் அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்கள். உங்களை கண்டு கர்த்தர் மனதுருகி உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41 வசனத்தில் படிக்கும்போது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் சுத்தமாக, உமக்கு சித்தமா என்று கேட்டபோது இயேசு சொல்லுகிறார், மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. பார்த்தீங்களா, ஒரு குஷ்டரோகியை யாருமே தொடமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் அப்படியாக ஒரு குஷ்டரோகியை கூட தொட்டது. உங்களை அநேகர் ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்த்திருக்கலாம், உங்களை அற்பமாய் உதறி தள்ளி இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் வருவதை சிலர் விரும்பாமல் இருக்கலாம், உங்களுக்கு அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, அல்லது உங்களுக்கு வியாதி இருக்கிறது என்று சொல்லி உங்களை புறம்பாக தள்ளினால் இயேசு அண்டைக்கு வந்து பாருங்கள். உங்களை அன்போடு கூட அணைத்து கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கார். உங்கள் மேலும் நம்ம மேலே அவர் மனதுருகிற தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் கூட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்து போய் தொய்ந்து போய் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை நல்ல வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு, அவர் அண்டைக்கு இன்றைக்கு வந்து பாருங்கள், அவரை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் மேல் அவர் மனதுருகி உங்களுக்கு அற்புதம் செய்வார். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் இப்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொய்ந்து போனவர்களும் விடாய்த்து போனவர்களும் வியாதிஸ்தர்களுமாக தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் கொடிய ரோகத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வியாதி உள்ள இடத்தில் இயேசுவின் கரம் குஷ்டரோகியை தொட்டது போல இந்த நிமிடத்தில் தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
நீர் தொட்டு உம்மை தொட்டவர்களும் நீர் தொட்டவர்களும் சுகமானார்கள் என்று பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.